ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சமான, அற்புதமான, ரொம்ப ஜூஸியா தான் நம்ம கதைகள் குடுத்துட்டுருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அந்த கதைகள கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோ கதைய கேட்டுட்டு, அது சம்பந்தப்பட்ட உங்க கருத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை, திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய வெளிச்சம் வெளியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ஷார்ட் ஸ்டோரி தான் கேட்கப் போறோம். நல்ல ஒரு கதை. இந்த கதை சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது என்ன கதை? அத பார்த்துட்டு கதைக்குள்ள போலாம். ஓகேவா? சிவசங்கர் எழுதிய இந்த சிறுகதை வெளிச்சம் வெளியே இல்லை அப்படிங்கிறது 1988ல கல்கி வார இதழில் தீபாவளி மலர்ல வெளிவந்த கதை. அந்த கதைக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த ஆர்ட் இருக்கு இல்லையா, இந்த படம், இந்த ஓவியம் மாயா அவர்கள் வரைஞ்ச ஓவியம். அவங்க இப்பதான் ரீசெண்டா இந்த வருஷம் 2025 ஜனவரி 22ஆம் தேதி காலமாயிட்டாரு. அவருடைய ஞாபகார்த்தமா இந்த கதையை மீண்டும் கல்கி வார இதழ் அவங்களுடைய கல்கி ஆன்லைன்ங்கிற வெப்சைட்ல இந்த கதையை இந்த விஷயத்தோடவே பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பவே இந்த கதையை நம்ம சேனல்ல கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் டைம் இல்லாதனால இப்போ நான் கொடுக்குறேன். நல்ல கதை, கேட்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா என்று குட்டியாய் தலை தூக்கிய சபலத்தை உடனடியாய் நசுக்கிவிட்டு படுக்கையிலிருந்து முரளி எழுந்தபோது மணி 6:30. பிரித்துவிட்ட ஸ்பிரிங் மாதிரி துள்ளி எழுந்தவன் பாயில் தலைகாணியை வைத்து ஒரே சுருட்டாய் சுருட்டி அறையின் மூலையில் சார்த்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற படுக்கைகளின் மேல் போட்டான். கூடத்து சுவரையொட்டி அமைந்திருந்த நடையில் வாஷ்பேஷின் முன்னால் நின்று அழுந்த பல் தேய்த்து கொப்பளித்தான். மேலே இருந்த கண்ணாடியில் முகத்தை அஷ்ட கோணலாக்கி பல்லின் வெளுப்பை ஆராய்ந்து டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி ஸ்டைலாய் பல்லிழித்து தன்னைத்தானே பார்வையிட்டுக் கொண்டான். சற்று தள்ளி இருந்த ஜன்னலுக்கு எதிராய் நின்று குனிந்தும் நிமிர்ந்தும் குதித்தும் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்தும் சுமார் 10 நிமிஷங்கள் போல உடற்பயிற்சி செய்தான். முகத்திலும் கழுத்திலும் மார்பிலும் வழிந்த வியர்வையை துண்டால் துடைத்துக் கொண்டே சமையல் அறையில் நுழைந்தபோது அங்கே காக்கையை கூட காணவில்லை. ஒரு அடுப்பில் குக்கர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க, மற்றதில் பால் பாத்திரம் சும்மா உட்கார்ந்திருந்தது. மேடையில் இருந்த பாத்திரத்தில் இருந்து 2 கரண்டி பாலை வால் பாத்திரத்தில் விட்டு அடுப்பை பற்ற வைக்கையில் தஸ்ஸு புஷ் என்று சுற்றிய புடவையுடன் குளியல் அறையிலிருந்து அவசரமாக வெளியே வந்தாள் அம்மா. என்னடா, காஃபியா கலந்துக்கிற? இரு, நான் தரேன். அம்மா சொன்னது காதில் விழாத மாதிரி பில்டரின் அடிபாகத்திலிருந்து நீர்த்த பழுப்பு திரவத்தையும் சர்க்கரையையும் பாலில் கொட்டினான். அடே, அது டிகாஷன் இல்லடா, 2ஆம் தரம் விட்ட தண்ணி. டிகாஷன் ஜாடியில் இருக்கு. நான் தான் வரேன்னு சொன்னான் இல்ல, ஏன் அவசரப்படுற? அடுப்பை அணைத்து பாத்திரத்தை ஒரு சுழற்றி சுழற்றி டம்ளரில் ஊற்றி மடக் மடக் என்று குடித்தான் முரளி. ஆஹா, இந்த தண்ணி காஃபியே இவ்வளவு நல்லா இருக்கே. அப்ப நீங்கெல்லாம் ஸ்பெஷல் டிகாஷன் போட்டு குடிக்கிறது எப்படி இருக்கும்? அனாவசியமா காசு வேஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு சிக்கனமே பத்தாது மதர் என்று டம்ளரை அம்மா முகத்தருகே நீட்டி நீட்டி பேசியவன் காலி டம்ளரை குழாயில் கழுவி மேடையில் கவிழ்த்தான். அருகே அம்மாவின் புடவையை தொட்டு பார்த்தான். என்னம்மா அது, கலரே தெரியாம இவ்வளவு பழசா போயிட்டதையா உடுத்த போறீங்க? இந்த மாச சம்பளத்துல உங்களுக்கு நல்லதா 2 நூல் படம் எடுத்துடலாமா? அம்மா உதட்டை சுழித்து கேலியாய் சிரித்தாள். ஆமாண்டா, கழுத்துல தாலி கயிறு இல்ல, ஆனா குழந்தைக்கு இடுப்பு அரைஞ்சான் கொடி வாங்கணும்னு ஒருத்தி சொன்னாலாம். உனக்கு வேலைக்கே வழிய காணோம். இதுல ஆசைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. நீ எப்ப வேலைக்கு போக போறியோ, சம்பாதிச்சு எனக்கு புடவை வாங்கி தர போறியோ? பார்க்கலாம். முரளி புருவத்தை உயர்த்தி ஆச்சரிய பார்வை பார்த்தான். அட, அடல் சொல்லி உதாரணம் எல்லாம் சொல்றீங்களே, நான் எவ்வளவு சின்ன பையன் பாருங்க, இன்னும் பால் வாசனையே மாறல. என்கிட்ட நீங்க எப்படி சலிச்சுக்கலாமா? இருந்து எனக்கு இப்பதான் 22 வயசாகுது. இனிமே மீசம் முளைச்சு அதை நரைக்கிறதுக்குள்ளார ஒரே ஒரு சம்பளம் கூடவா வாங்க மாட்டேனா? அப்போ உங்களுக்கு புடவை என்ன, பெரிய டெக்ஸ்டைல் மில்லே வாங்கிடலாம். இப்போதைக்கு இருக்கிறத புதுசா பண்ணி கொடுத்துறேன். அதான் இஸ்திரி செய்ய போறேன். உங்க புடவை ஏதாச்சும் இருந்தா கொடுக்குறீங்களாமா? என் புடவைக்கு இஸ்திரி தாண்டா கேடு என்று சலிப்போடு அம்மா சமையலை தொடர முரளி வெளியே வந்தான். கூடத்து மேஜை மேல் ஒரு ஜமக்காலத்தை விரித்து அதன் மீது இஸ்திரி பெட்டியை நிமிர்த்தி பிளக்கை செருகிவிட்டு வாசலுக்கு வந்தான். காலை வணக்கம் தந்தையே
பேப்பருக்குள்ள உங்க முகம் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து நின்னுகிட்டு நான் பேசுவேன் என்றான் முரளி. பேப்பரை தளைத்து அப்பா சிடுசிடுப்போடு கத்தினார். காலை வேளையில சினிமா டயலாக் எல்லாம் பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? ஒழுங்கா ஒரு குட் மார்னிங் சொல்ல தெரியுமா உனக்கு? காலை வணக்கம் சொல்ல வந்துட்டாரு பெருசா. குட் மார்னிங் தான் உங்களுக்கு தெரியுமேப்பா, அதையே சொல்லிட்டா அப்புறம் த்ரில்லே இருக்காதே. கோச்சிக்காம உங்க ஷர்ட் பேண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இஸ்திரி பண்ணி தந்துருவேன். பவ்யமா யாசகம் கேட்கிற மாதிரி முரளி கையேந்தி நிற்க சிடுசிடுப்பு குறைந்து ஆனால் விரைப்பு குறையாத குரலில் அப்பா பேசினார். இப்ப எதுக்கு இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு அந்த மருந்து கம்பெனி இன்டர்வியூ இருக்குல்ல, நேரத்தோட குளிச்சுட்டு போக கூடாது? கடைசி நிமிஷத்துல வேர்க்க விறுவிறுக்க போய் எதையாச்சும் உளறிட்டு வர்றத ஒரு தரமாச்சும் செய்யாம இருக்கலாம்ல என்று கத்தினார். நின்றபடி இருந்த போஸை மாற்றாமலேயே முரளி தலையை ஆட்டினான். நேர்முக தேர்வு இன்னைக்கு இல்ல தந்தையே, நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி சுபவேளையில் என்றான் அவன். அடச்ச, இன்னொரு தடவை இப்படி என்கிட்ட பேசுன உனக்கு வேலையே கொடுக்க வேண்டாம்னு நானே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். போடா, போய் அந்த கோட் ஸ்டாண்ட்ல என் துணிங்க இருக்கு, எடுத்து இஸ்திரி போட்டு வையி. கண்ணை மூடிக்கிட்டு குருட்டாம் போக்குல பெட்டியை தேய்க்காத. நீல கலர் ஷர்ட் பாக்கெட்ல 20 ரூபாய் வச்சிருக்கேன். நேற்று அப்ளிகேஷன் அனுப்ப பணம் வேணும்னு கேட்டியே, எடுத்துக்காத. இந்த செலவுக்கு எப்ப விடிவு வருமோ தெரியல. மிக்க நன்றி தந்தையே. கையில் இருந்த பேப்பராலேயே அவர் அடிக்க வர உள்ளே ஓடினான் முரளி. படுக்கையறை வாசலில் நின்று கதவில் 2 தடம் தட்டி, அண்ணி உள்ள வரலாமா? ட்ரெஸ் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? 2வது வார்த்தை சும்மா ஒரு எதுகை மோனைக்காக சொன்னதுதான், வேற ஒன்னும் தப்பா நான் சொல்லல என்று கூறியபடியே கையில் துணி மூட்டையோடும் முகத்தில் வெட்கத்தோடும் வெளிப்பட்ட அண்ணி மூட்டையை பொத்தென்று இவன் கையில் போட்டாள். இஸ்திரி கடை தானே, ஒழுங்கா உள்ள வந்து எடுத்துட்டு போகாம தினம் இப்படி கிண்டல் வேற. எல்லாம் எங்கிட்டதான் வாயி, வெளியே பெரிய சமத்து பைய மாதிரி வேஷம் போடுறது. வேஷமா? நான் யாருகிட்ட போட்டேன் அண்ணி? நான் உண்டு, என்னோட வேலையில திண்டாட்ட கவிதை உண்டுன்னு ஒழுங்கால இருக்கேனா? என்னை பத்தி உங்ககிட்ட பத்தி வச்சது யாரு சொல்லுங்க? யாரும் வத்தியும் வைக்கல, கத்தியும் வைக்கல. நேத்து உங்க இன்ஸ்டியூட்டுக்கு போய் உங்க டைப் ஹையர் பயிற்சிக்காக பணம் கட்டிட்டு வந்தேன். அப்போ பிரின்சிபால் தான் சொன்னாரு, நல்ல பையன் முரளி, ஹையரும் பாஸ் பண்ணிட்டா நிச்சயமா வேலை கிடைச்சிடும்னு. ஒரே ஐஸ். வீட்டுல வந்து பார்த்தால தெரியும் அவருக்கு. சரக்கென்று பரவின சந்தோஷத்தை மறைக்க தெரியாமல், பணம் கட்டிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, இதுக்குதான் வேலைக்கு போற அண்ணி வேணுங்கிறது. சரி அண்ணி, உங்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக இஸ்திரி செய்து தரப்படும் என்று குதூகலத்தோடு மூட்டையை தூக்கி கொண்டு கிளம்பியவனை அண்ணி கொஞ்சம் இருங்க முரளி என்று நிறுத்தினாள். அலமாரியில் இருந்த வெளிர் ரோஸ் நிற ஷர்ட் ஒன்றை எடுத்து நீட்டினாள். பாத்தீங்களா முரளி, இந்த ஷர்ட்டை போன மாசம் தானே உங்க அண்ணனுக்காக நான் வாங்கினேன். அப்போ பிடிச்சது அவருக்கு. ஆனா இப்ப பொம்பளை மாதிரி ரோஸ் கலர்ல ஷர்ட் போட்டா ஆபீஸ்ல எல்லோரும் சிரிக்கிறாங்க. முரளி சின்ன பையன், அவனே இனிமே போட்டுக்கட்டும்னு சொல்லிட்டாரு உங்க அண்ணன். உங்களுக்கு சைஸ் சரியா இருக்கும்ல? எல்லாம் சரியா இருக்கும் அண்ணி, இல்லாட்டி சரி பண்ணிட்டா போகுது. கொண்டாங்க, அத டெரிகாட்டன் ஷர்ட் தானே, நாளைக்கு இன்டர்வியூக்கு போட்டுட்டு போய் திறப்புள்ள வச்சிருவோம். திரும்பிய முரளி நினைத்து கொண்ட மாதிரி நின்று இடுப்பை வளைத்து வணங்கினான். அண்ணன் குளிக்கிறாரோ? வந்ததும் என்னுடைய வந்தனத்தை தெரிவிக்கவும். பேசிக்கொண்டே எல்லோருடைய துணி மூட்டையையும் சேகரித்து மேஜை அடியில் போட்டுவிட்டு இஸ்திரி பெட்டி சூடு ஏறிவிட்டதா என்று அறிய டபரா தண்ணீரில் கையை நனைத்து பெட்டியில் தெரித்து பார்த்தான். ஸ்வை என்று சப்தம் வர சூடேறிய பெட்டியால் துணிகளை தேய்க்க ஆரம்பித்தான். பின்புறமாக வந்து எட்டி பார்த்த தங்கை புவனா, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போ, நான் என்னோட பிளவுஸ் தாவணியை அயன் பண்ணணும் என்று அவள் கூற, செய்து கொண்டிருந்த வேலையில் இருந்து கவனத்தை திருப்பாமல், ஏன் எங்கிட்டவே கூட ஒரு வழியா நானே செஞ்சிடறேன் இல்ல என்றான் முரளி. நீயா? அப்புறம் 4 அணாவை கொண்டா 8 அணாவை கொண்டான்னு கூவி கூப்பிடுவியே, கூலி கேப்ப, அதுக்கு கடையிலேயே கொடுத்து வாங்கிக்கலாம் என்று அழுத்து கொண்டாள் அவள். ஏன் எனக்குன்னா காசு கொடுக்க மாட்டியா? கடையை விட நம்ம சார்ஜ் ரொம்ப குறைச்சலாதாமா இருக்கும். அப்புறம் அவன் நீளமாய் பட்டியல் போட ஆரம்பிக்க, ஐயோ உன்னோட பேச எனக்கு நேரம் இல்லப்பா என்றவாறு உள்ளே ஓடினாள் புவனா. ஒரு வழியாய் வேலையை முடித்து குளித்து விட்டு முரளி வெளியே வருகையில் அம்மா தயாராய் கையில் பையும் ரேஷன் கார்டுமாய் நின்றிருந்தாள். இப்பவே போயிட்டா அதிகமா கூட்டம் இருக்காது முரளி, வெயிலுக்கு முன்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து வர உனக்கு வசதியா இருக்கும் என்ன? முரளி தலையாட்டி கொண்டே அன்றைய பேப்பரை எடுத்து ஒரு நோட்டம் விட்டவாறு, போகலாம் போகலாம்
இன்னைக்கு எனக்கும் ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு போறேன். அம்மா சலிப்போடு சூழ் கொட்டினாள். என்ன முரளி, வேலை இருக்கிறப்போ ஜோக் அடிச்சுக்கிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது நானும் நீயும் தான். ரேஷன் கடைக்கு நீ சீக்கிரமா போயிட்டு வந்துட்டா 2 பேருமா சாப்பிட்டு முடிச்சு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. திரும்பி பாக்குறதுக்குள்ளார எல்லோரும் ஆபீஸ்ல இருந்தும் ஸ்கூல்ல இருந்தும் வந்துடுவாங்க. பாப்பா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அது எழுந்துக்கிறதுக்குள்ளார நான் படுத்தாதான் உண்டு. இல்லாட்டி பாட்டி பாட்டின்னு ஏதாச்சும் பேசி தொணக்கும். அட, கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு பேசுங்கம்மா. என்னவோ நீளமா பேசிக்கிட்டே போறீங்களே. பேப்பர்ல எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலைக்கு விளம்பரம் வந்திருக்கான்னு பாக்குறேன்னு சொன்னேன். சில நேரத்துல பாக்ஸ் நம்பர் கொடுக்காம நேரா அட்ரஸே போட்டு கொடுத்துருப்பான். அப்ப சடார்னு முந்திக்கிட்டு நேர போய் பார்த்தோம்னா நல்லது தானே அது. அதான் இருங்க இருங்க. இன்னைக்கு எல்லாமே பாக்ஸ் நம்பர் போட்டுதான் வந்திருக்கு. சரி, பைய கொடுங்கம்மா. பையையும் எண்ணெய் தூக்கையும் தூக்கி கொண்டு செருப்பை மாட்டிக்கொண்டவன் ஒரு நிமிஷம் நின்றான். அம்மா, பக்கத்து வீட்டு ரேஷன் கூட முதல் வியாழன் தானே, வாங்கிட்டு வந்துடட்டுமா? அம்மா லேசாய் தலையில் தட்டி கொண்டாள். நீ அவளுக்கு வேலைக்காரனாடா? ரேஷனும் அதுவும் வாங்கிட்டு வந்து சாய்க்கிறதுக்கு? போடா போக்கத்தவன, நமக்கு மட்டும் வாங்கிட்டு வா போறோம். ஊருக்கு உபகாரியான்னு இல்லைன்னு யாரும் அழல. போயிட்டு வாடா. பதிலேதும் பேசாமல் முரளி படியிறங்கினான். அம்மா கதவை தாழ் போட்டு கொண்டதும் பக்கத்து வீட்டு வாசலில் நின்று சாத்தி இருந்த கதவின் ஆதங்கியை லேசாக ஓசைப்படுத்த சப்தம் கேட்டு வெளியே வந்த அம்மாள் இவன் கையில் இருந்தவற்றை பார்த்து முகம் மலர்ந்தாள். வாப்பா முரளி, ரேஷனுக்கா போற? என்ன துணி கூட இல்ல வீட்டுல, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, கொஞ்சம் இரு, கார்டு எடுத்துக்கிட்டு வரேன். கார்டு, பை, தூக்கு எல்லாவற்றையும் எடுத்து வந்து கொடுத்தவள், இது என்னப்பா ஷர்ட்டு, நல்லா இருக்கே, எங்க வாங்கின சொல்லு, இவர்கிட்ட வாங்கிக்க சொல்லலாம் என அந்த அம்மா கூற முரளி பெருமிதமாய் சிரித்தான். இதெல்லாம் அவர் வாங்க முடியாதும்மா, ரொம்ப காஸ்ட்லி துணி, நான் மட்டும்தான் இதை போடணும். அது என்னப்பா அது, என்னதான் விலை சொல்ல, மயக்கம் போட்டுறாதீங்க, இது பிளாட்பாரத்தில் எடுத்தது, 5 ரூபாய், நல்ல. இப்ப இந்த மாதிரி லூசா காட்டன் ஷர்ட் போடுறதுதான் ஃபேஷன். காலரை தூக்கி விட்டு கொண்டு நடந்தவனை அந்த அம்மாள் அவசரமாக கூப்பிட்டாள். கொஞ்சம் இரு முரளி, காஃபி கலந்து தரேன், சாப்பிட்டுட்டு போயேன். காஃபியா? வேணாங்க, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா ஒண்ணு செய்யுங்க. நாளைக்கு எனக்கு காலையில ஒரு இன்டர்வியூ இருக்கு, பஸ்ல போனா ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால உங்க வீட்டுக்காரரோட சைக்கிளை ஒரு அரை நாளைக்கு போனா போறதுன்னு உங்க திருப்திக்காக தான், வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேனே. பக்கத்து வீட்டம்மாள் பக் என்று சிரித்தாள். தாராளமா எடுத்துக்கோயே, அவர் ஸ்கூட்டர் வாங்கிட்ட பிற்பாடு சைக்கிளை எங்க தொடராரு, அது சும்மாதான் இருக்கு, நீ நாள் முழுக்க வேணும்னாலும் எடுத்துக்கோ. ரேஷனில் சாமான்கள் வாங்கி வந்த பிறகு அம்மாவோடு ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டு அம்மா மதிய தூக்கத்தை ஆரம்பிக்கையில் இவன் வழக்கம் போல லைப்ரரிக்கு போனான். தினசரி பேப்பர் முதல் வார பத்திரிகைகள், வேலைவாய்ப்பு செய்திகள் வரை கரைத்து குடித்துவிட்டு திரும்பிய போது அம்மா மாலை டிஃபன் செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். அவள் தடுத்தும் கேட்காமல் கோணல் மாணலாக சப்பாத்தி தேய்த்து சுட்டு கொடுத்து அதிலேயே 2 பீய்த்து நின்றபடியே வாயில் திணித்து கொண்டு டைப் கிளாஸுக்கு போய்விட்டு திரும்புகையில் இருட்டத் தொடங்கியிருந்தது. வீட்டு வாசலில் அண்ணனும் அண்ணியும் கையில் குழந்தையுடனும் பையுடனும் நின்று கொண்டிருந்தார்கள். எங்க போறீங்க என்று ஆரம்பித்தவன் சற்றென்று நிறுத்திவிட்டு அசட்டு சிரிப்பு சிரித்தான். சாரினா, போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுல்ல. சரி, எங்கே இருந்து திரும்பி வருவீங்க? குழந்தைய வேற தூக்கிட்டு போறீங்க, கோயிலுக்கா? அண்ணி கேலியை சிரிக்க அண்ணன் முறைத்தான். உனக்கு எதுக்குற அதெல்லாம், இந்த வேண்டாத விவரம் எல்லாம் எதுக்கு? ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்க, வழியை விடு, எங்களுக்கு சினிமாவுக்கு நேரமாச்சு. அட, சினிமாவுக்கு போறீங்க? என்ன படம்? அக்னி நட்சத்திரம் தானே, நீங்க மட்டும் போக வேண்டிய படமாச்சு அது. காதல் காட்சி நடக்கிறது புரியாம பசியில பாப்பா அழ ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்களா? நாம பாப்பாவை எங்கிட்ட விட்டுட்டு நிம்மதியா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, என்ன நான் சொல்றது என்றான் முரளி. இவன் முடிப்பதற்குள் உள்ளே இருந்து அம்மா வெளியே வந்து கடுகெடுத்தாள். அவங்களே எடுத்துட்டு போகட்டண்டா பாப்பாவை, எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நீ நடுவுல பூந்து குட்டையை குழப்பாத, என்ன முரளி என்று கத்தினாள். முரளி தலையை சாய்த்து மெதுவாய் புன்னகைத்தான். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்கம்மா, பாப்பாவை நான் கவனிச்சுக்கிறேன், எனக்கும் பொழுது போகணும்ல. பேசிக்கொண்டே குழந்தையை தூக்கி கொண்டு அன்னியிடமிருந்து பையை வாங்கி தோளில் மாட்டிக்கொண்டான். பாப்பா குட்டி, நீயும் நானுமா வெளியே போயிட்டு வரலாமா
விளையாடலாமா என்று குழந்தையிடம் பேசியவன் அம்மா பக்கம் திரும்பி, ஏதாச்சும் மளிகை சாமான் வாங்கணும்னா சொல்லுங்கம்மா, இப்படியே பொடி நடைய போய் நானும் பாப்பாவுமா வாங்கிட்டு வந்துடுறோம் என்றான் முரளி. அம்மா சொன்னவைகளை மனதில் பதிய வைத்துக் கொண்டு பாப்பாவை கொஞ்சியவாறே நடந்தான். வழக்கமாக மாலை அரட்டை நடக்கும் இடத்தில் பார்க்கின் சுற்றுச்சுவர் மீது அமர்ந்திருந்த 4-5 பேர்களும் இவனை பார்த்ததும் எளிதாக விசிலடித்தார்கள். மச்சி குழந்தையோட வருதுமா? என்னப்பா நேத்து கல்யாணமாகி இன்னைக்கு குழந்தையா? என்னப்பா ஜீபும்பா வேலையாது? முரளி உற்சாகமாய் பாப்பாவை ஒரு தரம் தலைக்கு மேல் தூக்கி போட்டு பிடித்தான். எங்க அண்ணன் பெத்த குழுந்துப்பா இது. தினம் இங்க சும்மா உட்கார்ந்து உட்கார்ந்து வெறுத்து போச்சா, அதான் நமக்கெல்லாம் பொழுது போக பாப்பாவை தூக்கிட்டு வந்தேன். எப்படி பாப்பா, மூக்கு முழியுமா? நல்லா இல்ல? அப்படியே சித்தப்பா ஜாட. ஆளுக்கால் குழந்தையை தொட்டு பார்த்து சீண்ட அது அழும்போது மறுபடி ஆளாளுக்கு சேஷ்டைகள் செய்து சமாதானப்படுத்த அன்று வழக்கத்தை விடவும் அதிக சுவாரஸ்யத்தோடு பொழுதை கழித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது அப்பாவும் புவனாவும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என்னன்னா உன் தோஸ்து கும்பல் முழுக்க பாப்பாவை பார்த்து சிரிச்சிருக்குமே, நான் பார்த்துக்கிறேன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேண்டாத வம்பு விலைக்கு வாங்கினியா? முரளி குழந்தையின் வயிற்றில் வாயை வைத்து புர்ரு என்று சத்தம் எழுப்ப அது கலகலவென்று சிரித்தது. ஏன் சிரிக்கிறாங்க? இப்ப பாப்பாவும் எங்க கும்பல்ல சேர்ந்துக்குச்சு தெரியுமா? நாளைக்கு பாப்பா இல்லாம நான் மட்டும் தனியா போனா அந்த பயலுக என்ன சேர்க்கவே மாட்டாங்க கூட்டத்துல. ஆமாமா, உன்னை சும்மா கலர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப கையில குழந்தை இருந்தா இன்னும் தைரியமா பார்க்கலாமே, அதுக்குத்தானே என்ற புவனாவின் முணுமுணுப்பை, ரொம்ப பேசினா நீ யாருக்கும் தெரியாம உன்னோட ஃப்ரெண்டோட பியூட்டி பார்லருக்கு போய் புருவத்தை சீர் செஞ்சுட்டு வந்தத அம்மா கிட்ட பத்த வச்சிருவேன் என்று புன்னகை மாறாமல் பயமுறுத்தி அடக்கினவன் அம்மாவுக்கு வேலை வைக்காமல் பராக் காட்டிக்கொண்டே பாப்பாவுக்கு சாதத்தை தானே ஊட்டினான். பின் தானும் சாப்பிட்டு கூடத்திலேயே பாயை விரித்து பக்கத்தில் பாப்பாவையும் விட்டுக்கொண்டு அணைத்தவாறே தூங்கி போனான். மறுநாள் காலையில் இன்டர்வியூவுக்கு கிளம்பி தயாராய் நிற்கையில் அப்பா, ஒரு நிமிஷம் முரளி என்றார். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பார்த்து நிதானமா பதில் சொல்லு. என்ன? ஆமா, பணம் ஏதாச்சும் வேணுமா? வேண்டாம்ப்பா, நேத்து கொடுத்ததுலயே பாக்கி இருக்கு. சைக்கிள்ல தானே போயிட்டு வர போறேன், அதனால பஸ் சார்ஜ் கூட கிடையாது. அண்ணன் ஆல் தி பெஸ்ட் முரளி என்றவன் ஒரு தரம் இவன் அலங்காரத்தை அழுந்த பார்த்துவிட்டு, பாத்தியா, உன்ன மாதிரி சின்ன பசங்க போட்டாதாண்டா இந்த ரோஸ் கலர் எடுப்பா இருக்கு என்று தோளில் தட்டி விட்டு போனான். அந்த குறுகிய வராண்டாவில் போடப்பட்டிருந்த நாற்காலிகள் எல்லாமே நிரம்பி வழிந்திருக்க கையில் இருந்த ஃபைலை மார்புடன் அணைத்தபடி ஒரு ஓரமாய் நின்ற முரளியின் தோளை யாரோ தொட்டார்கள். யாரு? அட சுந்தர், என்னடா உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா? எதிரே சோர்வாய் நின்று கொண்டிருந்த சுந்தர் விரக்தியுடன் பார்த்தான். கிடைச்சிருந்தா இங்க ஏன்பா இந்த கூட்டத்துல லோல் பட போறேன்? இனிமே கிடைக்குன்னு நம்பிக்கை கூட விட்டு போச்சுரா முரளி எனக்கு. நாம பிகாம் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேலேயே வேலை கிடைக்க போகுது. முரளி ஆதரவாய் அவன் கையை பிடித்து, டேய் கமான், என்னடா 2 வருஷத்துக்கு இவ்வளவு வளர்த்துக்கிற? படிப்பு முடிஞ்சதும் மதுரைக்கு போனியே, அங்க ஒன்னும் ட்ரை பண்ணலையா நீ என்று கேட்க, யாராவது என் கதையை கேட்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி சுந்தர் மடமடவென்று பேச ஆரம்பித்தான். அங்கதாண்டா போன, போய் மதுரை வீதியில கால் தேய தேய ஆபீஸா ஏறி இறங்கினதுதான் மிச்சம். இப்ப 6 மாசமா மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது சுலபம்னு நம்பி இங்கதான் எங்க அத்தை வீட்டுல தங்கி இருக்கேன். ஊர்ல பெத்தவங்க தான் தண்டச்சோறுன்னு திட்டுறாங்கன்னா எங்க அத்தையும் அதையே பூடகமா பேசுறாங்க. ஏண்டா நீயே சொல்லு, வேலை கிடைக்காதது என்னோட குத்தமாடா? என்னவோ வேலைக்கு போக மாட்டேன்னு நான் சத்தியம் செஞ்சுட்டு அடம் பண்றாப்புல வாய்க்க வந்தபடி ஏசுறாங்களே. இவங்க வாய் அடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சு 4 காசை விட்டு திஞ்சிட்டோம்னா நல்லதுன்னு பாக்குறேன். எங்க எத்தனை இன்டர்வியூக்கு போனாலும் வேற எவனாவது சிபாரிசோட வந்துடுறான். இல்ல வெறும் 300 தரேன் 400 தரேன், டெம்பரரியா வேலை செய்யறியான்னு கூசாம கேக்குறானுங்க. இதுக்காடா 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சோம்? இப்ப கூட பாரு, இந்த இடத்துலயும் முன்னேற்பாடா வேற எவனாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கி வச்சிருப்பான். சும்மா நம்மளை கூப்பிட்டு பொழுது போக்குறாங்க ராஸ்கல்ஸ் என்று அழுத்து கொண்டான். குறுக்கே எதுவும் பேசாமல் சுந்தரின் புலம்பலை கேட்டவன் பேச்சை மாற்ற எண்ணி, யாரும் வேணும்னே நம்மளை ஏசணும்னு ஏசலடா சுந்தர். ஊர் உலகத்துல எல்லார் வீட்டு பிள்ளைங்களும் அமர்க்களமா வெள்ளை சட்டை டையின்னு வேலைக்கு போயிட்டு வர்றப்போ நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் இப்படி சும்மா இருக்கானேங்கிற ஏக்கம் தாண்டா அது. சரி, அந்த பேச்சை விடு.
ஆமா, காலேஜ்ல படிக்கிறப்போ பிரமாதமா டிராமா கதை எல்லாம் எழுதுவியே, அதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இருக்க இப்ப. வேலை கிடைக்காட்டி என்னடா, கதை எழுதியே பெரிய எழுத்தாளர் ஆயிடலாமே என கூற, பிடித்து கொண்டு தொடர்வதற்கு மறுபடி ஒரு நூலிலை கிடைத்த மாதிரி விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தான் சுந்தர். கதையாவது டிராமாவாவது அதுக்கெல்லாம் மனசுல நிம்மதி வேணாமா? அது இல்லாதப்ப என்னத்தை எழுதுறது என்று சலித்து கொண்டான் சுந்தர். நிம்மதியை நாம தாண்டா வரவழைச்சுக்கணும். மனசு புழுக்கமா இருந்தா நாம தான் கதவுகளை திறந்து வச்சுக்கிட்டு காத்தும் வெளிச்சமும் மனசு பூரா பரவ நிம்மதி உண்டாக வழி பண்ணிக்கணும். சுந்தர் தலையை நொடித்து மறுபடி சூழ் கொட்டினான். அசிரித்தையுடன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட் பெட்டியை எடுத்து ஒன்றை வாயில் பொருத்தி பற்ற வைக்க முரளி அதை பிடுங்கி அணைத்தான். இது இன்டர்வியூ நடக்கிற இடம்டா, இப்படி ஹாலுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறது தப்பு என்றான் அவன். போட, எல்லாம் தப்பு, எதுதான் சரி? மாசம் அப்பா ஊர்ல இருந்து அனுப்புற காசுல பாதிக்கு மேல அத்தை கிட்ட தான் கொடுக்கறேன். அப்படியே அதுக்கு திருப்தியா இல்ல. அதை செய்யி இதை செய்யின்னு ஏதாச்சும் ஏவிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு படிச்ச பையனு ஒரு மரியாதை வேணா? காஃபி பொடி வாங்கிட்டு வா, பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வான்னு சகட்டி மணிக்கு விரட்டலாமா? இப்ப நீ கூட தான் இருக்க, இத்தனை கேவலமா எடுபடி பையனாட்டமா இருக்க. அவன் முடிக்கும் முன் பியூன் வந்து, யாரு சார் இங்க சுந்தர், உள்ள கூப்பிடுறாங்க என்று கூற முகசுளிப்பு மாறாமலே சுந்தர் உள்ளே போனான். 2ஆம் நிமிஷம் திரும்பி வந்தபோது சுந்தரின் முகத்தில் கோபம் கூடியிருந்தது. என்ன கேட்டாங்க சுந்தர்? பாசிட்டிவா ஏதாவது சொன்னாங்களா என்றான் முரளி ஆர்வத்துடன். போட, நான் உள்ளே போன வரைக்கும் போதுண்டா, நீ போக வேண்டாம் உள்ள. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கோ வேலை நிச்சயம் தீர்மானிச்சிருப்பாங்க. அதான் என்ன உட்கார கூட சொல்லாம ஏனோ தானோன்னு 2 கேள்வியை கேட்டுட்டு கடைசியா உங்க ஷூ என்ன வேலை மிஸ்டர்னு கேட்டாங்க. போடான்னு கத்திட்டு வந்துட்டேன். முரளி சிரித்தான். ஏதாச்சும் காரணத்தோட தாண்டா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நீ வெளியே போய் வெயிட் பண்ணு, என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். 2-3 நபர்களுக்கு பிறகு முரளி அழைக்கப்பட உள்ளே இவனை எதிர்நோக்கி மேஜையை சுற்றி வியூகம் அமைத்தவாறு நாற்காலிகளில் 3 பளபளப்பான அதிகாரிகள் உட்கார்ந்திருந்தார்கள். சிரித்த முகத்தோடு வணக்கம் சொன்ன முரளியை ஏறிட்ட முதலாம் அவர் சின்ன குரலில் உட்கார சொல்ல உட்கார்ந்தான் முரளி. மாமூல் கேள்விகள் அத்தனைக்கும் புன்னகை மாறாமல் முரளி பதில் கூற கடைசியாய் அமர்ந்திருந்த நபர் கேட்டார். நாங்க வேற ஒரு ஆளை ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். வீணா உங்களை அலைக்கழிச்சதுக்கு சாரின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? முரளி தோளை குலுக்கி உதட்டை பிதுக்கினான். வருத்தமா தான் இருக்கும் சார், நான் மறைக்க விரும்பல. ஆனா பொறுப்புள்ள இந்த கம்பெனியை சார்ந்த நீங்கெல்லாம் கண்டிப்பா என்னை விட தகுதி வாய்ந்த ஒருத்தர் தான் கட்டாயம் தேர்ந்தெடுப்பீங்கன்னு என்ன நானே சமாதானம் செஞ்சுப்பேன் சார் என்றான் அவன். இவனது வெளிப்படையான பதில் திருப்தியை தந்தது போல எதிரில் இருந்தவர்களில் ஒருவர் குட் என்றார். மற்றவர்கள் தலையசைத்து அதை ஆமோதித்தனர். ஓகே மிஸ்டர் முரளி, சொல்லி அனுப்புறோம், நீங்க போகலாம். தேங்க்ஸ் சார் என்று எழுந்தவன் கொஞ்சம் தயங்கினான். ஒரு சின்ன சந்தேகம் சார், முன்னால போன சுந்தர்னு ஒருத்தர்கிட்ட உங்க ஷூ என்ன விலைன்னு கேட்டீங்களாம். ஏன் அப்படி கேட்டீங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார், ஒரு ஆர்வம் காரணமா தான் கேக்குறேன். மூவரும் ஒரு சேர சிரித்தார்கள். அந்த ஆளா? அவருக்கு யாருமே எப்பவுமே வேலை கொடுக்க மாட்டாங்க. நாசுக்கே இல்லாம படார்னு கதவை அரைஞ்சி சாத்திட்டு உள்ள வந்து தானா உட்கார்ந்துகிட்டாரு. இப்ப உங்ககிட்ட கேட்ட மாதிரி அவர்கிட்டையும் கேட்ட உடனே கோபமா கத்தினாரு. பொறுமையே இல்ல அவருக்கு. அதோட ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு தேவையான பொறுப்புணர்ச்சி இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. எந்தவித வருமானமும் இல்லாத ஒருத்தர் 400 ரூபாயில முதலைத்தோல் காலனி வாங்கி போட்டுக்கிட்டா ஒண்ணு அவர் ஏகப்பட்ட சொத்துக்காரரா இருக்கணும், இல்ல பணத்தோட அருமை தெரியாதவரா இருக்கணும். அந்த 2 குணங்களுமே எங்க கம்பெனிக்கு தேவையில்லை. அதான் என்றார்கள் அவர்கள். அறையில் இருந்து சிரித்தபடி வெளியே வந்த முரளியை கேள்விக்குறியுடன் பார்த்தான் சுந்தர். வேலையே கிடைச்சிட்ட மாதிரி ஏண்டா சிரிக்கிற என்று கேட்டான் முரளியை. கிடைச்சாதான் சிரிக்கணுமா? கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில சிரிக்க கூடாதாடா? ஏண்டா சிரிக்க கூட யோசனை பண்ணணுமா என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிரிக்கிறப்போ நாம உபயோகிக்கிற தசை மாதிரி 2 பங்கு முக தசைகள் கோபப்பட தேவைப்படுதான். இன்னும் சுந்தர் கோபத்தோடு கீழே கிடந்த கல்லை எட்டி உதைக்க முரளி உற்சாகமாய் அவன் கையை பிடித்து இழுத்தான். நான் சைக்கிள்ல தான் வந்திருக்கேன்டா, என் பின்னாடி உட்கார்ந்துகிட்டு வா, உங்க அத்தை வீட்டு வாசல் இறக்கி விட்டுறேன். வலுக்கட்டாயமாய் சுந்தரை இழுத்து பின்னால் உட்காரச் செய்து மனச புழுக்கமா வச்சுக்கிட்டா நாமும் புழுங்கி அடுத்தவங்களையும் வீணா காயப்படுத்திடுவோம்டா. ஒட்டட படிஞ்ச மனசு பாலடைஞ்ச வீட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க.
அடுத்தவங்க சுமையில பங்கெடுக்க பழகிட்டா தன்னால உனக்கும் சிரிக்க தெரிஞ்சிரும் என்று சொல்ல வாயை திறந்தவன் மனசு இருக்கும் நிலையில், உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லடா, எனக்கும் ரூபாய்க்கு 100 அட்வைஸ் கொடுக்க தெரியும் என்று நண்பன் கத்தலாம் என்பது புரிய நினைப்பை மாற்றிக்கொண்டு தலைக்கு மேல் காய்ந்த மதிய வெயிலை அலட்சியப்படுத்தி வாழ நினைத்தால் வாழலாம் பாட்டை விசிலடித்தபடி பெடலை மிதித்த போது எந்த தினத்தையும் விட அதிகமான அளவில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் உள்ளுக்குள் கொப்பளித்துக் கொண்டு எழுவதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. வெளிச்சம் வெளியே இல்லை சிறுகதை முற்றும். இந்த கதை வெளியிட்ட கல்கி வார இதழுக்கும் சிவசங்கரி அவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. இன்னொரு கதையில சந்திக்கலாம்.